ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செமி ப்ரைடலுக்கு பிக் ஃப்ளார் வந்து எப்படி போடுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரில் அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சி கர்வ் கொடுத்துருங்க மேலே. தேர்டு ஸ்ப்ரில் அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மேலே சி கர்வ் கொடுத்துட்டு சைடில் வந்து 2 லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. லீஃப் எப்படி போடுறது, ஸ்ப்ரில் எப்படி போடுறதுங்களாம் பேக் வீடியோஸில் இருக்கும். நீங்கள் பிகினராக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி கர்வ் டபுள் சைடில் வந்து லீஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழேயும் 2 லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபிஃப்த்து ஸ்ப்ரில் போட்டு உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 லீஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ பெட்டல் கொடுக்க போகிறோம். பெட்டல் வெரைட்டிஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு பெட்டலுக்கு உண்டானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைடில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து யூவை லைட் பெண்ட் பண்ண மாதிரி பண்ணி மறுபடியும் அந்த கர்வை வந்து ஃப்ளாரலில் வந்து கனெக்ட் பண்ணோம். 5 பெட்டல்ஸ் வர மாதிரி கரெக்டாக பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். சைடில் ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ பெட்டல்ஸ்லேயே வந்து 3 வெரைட்டிஸான பெட்டல்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் இப்போ நான் போட்ட மாதிரி வி ஷேப்லேயும் போடலாம். இப்போ என்னென்னங்கிறது ஃபுல்லாக வந்து உள்ள ஷேடு வந்து எப்படி கொடுக்கணுன்னா டிப்பை வந்து ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்காம லைன் மட்டும் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியே போல்டிங் ஃப்ளாரல் நீட்டாகவும் உள்ள ஷேடு வந்து இப்படி வந்து நீட்டாக தெரியும். நீங்கள் உள்ளேயும் லைன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஃப்ளாரல் வந்து நீட்டாக தெரியாது. ப்ரெஷர் சுத்தமாகவே கொடுக்காதீங்க. கொடுக்காம டிப்பில் உள்ளதை வச்சே லைன் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சைடில் க்ராஸ் பண்ணி ஃப்ளாரலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன் போடுங்க. உங்களுக்கு உள்ள ஷேடிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னங்கிறத நான் எழுதிடுவேன். ஸ்பைரல் பர்ஸ், சி கர்வ் ப்ளஸ் சைடு கர்வ். நெக்ஸ்ட் கீழே போட்டிருக்கிறது வந்து பட்டு. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.